பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக அறிந்து அதனை நம்முடைய இருதயத்தில் நாட்டி வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மத்தேயு 4:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான் என்பது தெளிவாக வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது உபாகமம் 8:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு இந்த வசனத்தை பாவித்ததை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். மிக முக்கியமான வார்த்தை, மனுஷன் தேவனுடைய வாயில இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலுமே பிழைப்பான். ஆனபடியால் அவன் கேட்கிறது தேவனுடைய வார்த்தையோ என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது ஒவ்வொருவனுடைய கடமையாகும். தேவனுடைய வார்த்தை இல்லை என்று சொன்னால் மனுஷன் பிழைக்க மாட்டான். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:11. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், எழுப்பினவர் பரமபிதா, ஆவி பரிசுத்த ஆவி, அந்த ஆவி உங்களில் இருக்கிறாரோ இருந்தால். ஏனென்றால் அநேகமான கிறிஸ்தவர்களிலே அவர் இல்லை, அல்லது அவர் இருந்தாலும் அவர் செயல்படுவதில்லை. இந்த இக்கட்டான நிலைமையில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனபடியால் தான் உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினால், பரமபிதாவை சொல்லப்படுகிறது, அவர்தான் கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். அப்போ உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உங்களுடைய சரீரங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்கள். ஆதாமினுடைய பாவத்தின் நிமித்தம் பிறக்கும் பொழுதே சாவுக்கேதுவான சரீரத்தோட ஒவ்வொரு மனுஷனும் பிறந்திருக்கிறபடியினால் அதை உயிர்ப்பிக்கிறதுக்கு அவனாலே இயலாது, மனுஷனாலே இயலாது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே அதனை உயிர்ப்பிக்க முடியும் என்ற உண்மை இந்த ரோமர் 8:11 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் ஒரு 2 முக்கியமான பாயிண்ட்டை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். ஒன்று உயிர்த்தெழுந்த வாழ்க்கை, மற்றது உயிர்த்தெழுதல். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த வாழ்க்கை, மற்றது உயிர்த்தெழுதல். அதை 2ஐயும் பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். இந்த ரோமர் 8:11 நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் உயிர்த்தெழுதலின் வல்லமை.
உயிர்த்தெழுதலின் வல்லமை. இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரின் நிலங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கு சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ இந்த ரோமர் 8:11 2 முக்கியமான விஷயத்தை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். ஒன்று நம்ம அது என்று சொன்னால் உயிர்த்தெழுதலை பற்றியது, மற்றது உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பற்றியது. அப்போ உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பற்றி தான் இங்கே ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அநேகமான கிறிஸ்தவர்கள் இது வரப்போகிற உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகிறது என்று சொல்லி அவர்கள் அந்த விதமாக சிந்தித்து அந்த பெரும் ஆசீர்வாதத்தை அநேகமான கிறிஸ்தவர்கள் இழந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறபடியினால் வரப்போகிற உயிர்த்தெழுதலை பற்றி கொஞ்சம் மேலெழுந்த வாரியாக இப்பொழுது பிரசங்கிக்கிறது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. அப்போ கடைசியில் இறுதியாக 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 நான் உங்களுக்கு வாசித்து கொண்டிருந்தேன். அதை மறுபடியும் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:13-18. அன்றியும் சகோதரரே, கிறிஸ்தவர்களுக்குத்தான் இது சொல்லப்படுகிறது, சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம், மரித்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து உலகத்தை போல நீங்கள் துக்கிக்க வேண்டிய அவசரமில்லை. அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 வரப்போகிற உயிர்த்தெழுதலை பற்றி அது எப்படி சம்பவிக்கும் என்ற விவரத்தை தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 இந்த ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். முதல் 11ஆம் வசனத்தில் நாம் பார்த்து கொள்வோம். அன்றியும் சகோதரரே. அப்போ சகோதரரே என சொல்லப்படும் பொழுது கிறிஸ்தவர்களுக்குத்தான் சொல்லப்படுகிறது. நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம், அதாவது
கிறிஸ்தவர்கள் மரித்திருக்கிறார்கள். சொந்தக்கார கிறிஸ்தவர்கள் மரித்திருந்தால் இப்போ என்ன சொல்லப்படுவதுன்னு சொல்லிக்க, அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய காலம் வந்த பொழுது அவர்கள் மரித்து போகிறார்கள். ஆனபடியால் அவர்களை பற்றி இனி நடக்க போகிற சம்பவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சகோதரரே, அவர்களில் சிலர் உங்களுடைய சொந்தக்காரர்களாகவும் இருப்பார்கள். ஆனபடியால் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம், அப்போ கிறிஸ்தவர்களுடைய மரணம் நித்திரை என்று சொல்லி வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல. நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களார் உலகம். அப்போ உலகம் தாம் இழந்து போன தங்களுடைய சொந்தக்காரர்களுக்காக அழுது கொண்டிருக்கிறத கண்டிருக்கிறேன். அப்போ அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுளை அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உண்மையான ஆண்டவரை தெரியாதவர்கள். ஆனபடியால் தங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்ற நம்பிக்கையை அவர்கள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படி நம்பிக்கையற்றவர்கள் போல நீங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்களே நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாததன் நிமித்தம் இனி வருங்காலத்தில் தங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் யோவான் 14:6 சொல்லப்பட்டிருக்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், ஒருவனும் பரலோகத்துக்கு என் பிதாவினிடத்தில் வரான், என் மூலமாகவே ஒருவன் வர முடியும், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் ஏராளமான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கையற்றவர்கள். இனி நடக்க போகிறது என்ன, மரித்தா பிறகு தங்களுக்கு ஏற்பட போகிறது என்ன என்பதை பற்றி எதனையுமே அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை வைக்கவும் முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எந்த மனுஷனுக்கும் நம்பிக்கை இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் துக்கித்து, நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ரட்சிக்கப்படாத இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்களைப் போல துக்கித்து, அவர்கள் துக்கித்து அழுகிறார்கள், நீங்கள் அழ வேண்டிய அவசரம் இல்லை என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அறிவில்லாதிருக்க மனதில்லை, துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. அவர்களை போல விசுவாசிகளாகிய நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருப்பது எனக்கு வேதனையை தருகிறது. அறிவு மிக முக்கியம். என்ன நடக்கும் என்ற அறிவு உங்களுக்கு மிக முக்கியமானது. வேதத்தில் சொல்லப்பட்டதே அறிவு, வேறு எந்த அறிவும் கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்டதே தேவ அறிவு. அந்த அறிவு இல்லாமல் இருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கார். ஆனபடியால் நீங்கள் அதனை அறிய வேணும், இதனை அறிய வேணும். ஆனபடியால் தான் சாத்தான் என்ன மாதிரி என்று சொன்னால் உயிர்த்தெழுதல் இப்போதைக்கு இல்லை, வரப்போகிற உயிர்த்தெழுதலை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அநேகர் அறிவில்லாமல் இருக்கிறார்கள். ஆனபடியால் தான் வரப்போகிற உயிர்த்தெழுதல் மிக முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 14ஆம் வசனத்தில்,
இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்போ நம்முடைய விசுவாசம் என்ன மாதிரியான விசுவாசம்? ஒரு 2 முக்கியமான விஷயம் நம்முடைய விசுவாசத்தினுடைய அஸ்திவாரமாக, ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. அது என்னென்று சொன்னால், கிறிஸ்துவின் மரணமும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலும். இந்த 2ஐயும் விசுவாசிக்காமல் ஒரு மனுஷன் ஒரு பொழுதும் ரட்சிக்கப்பட முடியாது. இதுதான் அஸ்திவாரம். அப்போ இயேசு கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரம் கிறிஸ்துவன் மரணமும் கிறிஸ்துவன் உயிர்த்தெழுதலும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்படி விசுவாசிக்கிறான். அப்போ இதில் நாம் அறிய வேண்டிய விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். அப்போ என்ன சொல்லப்படுகிறது? மரணத்திற்கு பின்பு ஜீவன் உண்டு என்பது இங்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனில் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் மகிமையான நிலைமை உண்டு. அது ஒரு பொழுதும் முடிய போவதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலும் மிகுந்த நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துகிறது. நாம் மரித்த பிறகு ஜீவன் உண்டு, மரித்த பிறகு நாம் ஜீவிப்போம். அந்த ஜீவிக்கிற நிலைமை ஒரு மகிமையான நிலைமை என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மகிமையான நிலைமை ஒரு பொழுதும் முடிய போவதில்லை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எவர் லாஸ்டிங் என்றதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கொண்டு வருவார். அவர் வரும்பொழுது அவர்களை கொண்டு வருவார். இப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் இயேசு கிறிஸ்துவை கடைசி வரையும் தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். அப்போ இயேசு கிறிஸ்து வருவார். அப்போ மரித்தவர்களை அழைத்து கொண்டு போக, மறுபடியும் அவர்களுக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்து அவர்களை இழுத்து கொண்டு போக இயேசு கிறிஸ்து வருவார். அவரோடு அவர்களும் கூட வருவார்கள். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் கொண்டு வருவார். அப்போ இதை பற்றி எப்படி நடக்கும் என்ற விவரம் எல்லாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்தின் போது தேவனுடைய பிள்ளைகளின் ஆவியும் ஆத்துமாவும் உடனடியாக இயேசுவிடம் சென்று விடுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மரணம் சம்பவித்த உடனே இயேசு கிறிஸ்துவிடம் அந்த மரித்த கிறிஸ்தவனுடைய ஆவியும் ஆத்துமாவும் உடனடியாக செல்லுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி பிலிப்பியர் 1:21-23 பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று நான் அறியேன். ஏனெனில் இவ்விரண்டு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். அப்போ என்ன இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? தேகத்தை விட்டு பிரிந்த உடனே கிறிஸ்துவுடன் நாங்கள் செல்வோம் என்பது இந்த வேத வாக்கியத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் உடனடியாக இயேசு கிறிஸ்துவிடம் செல்கிறது. அதே நேரம் நம்முடைய சரீரம்
அடக்கத்தின் நிமித்தம் மண்ணுக்குள் போகிறது என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். அல்லது சரீரம் தகனம் செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ சரீரம் இந்த பூமியில் தகனம் செய்யப்படுகிறது அல்லது அடக்கம் செய்யப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்த கிறிஸ்தவர்களுடைய ஆவியும் ஆத்மாவும் உடனடியாக இயேசு கிறிஸ்துவிடம் செல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த சரீரத்துக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இந்த உயிர்த்தெழுதலின் போது தேவன் அந்த சரீரத்திற்கு பதிலாக, அதாவது அடக்கம் பண்ணப்பட்ட தகனம் செய்யப்பட்ட அந்த சரீரத்துக்கு பதிலாக மகிமையான சரீரத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்து மகிமையான சரீரத்தை பெற்றாரோ அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களும் அதே மாதிரி மகிமையான சரீரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். அப்பொழுது ஆவியும் ஆத்துமாவும் அதற்குள் இணைந்து கொள்ளும். ஆவியும் ஆத்துமாவும் அந்த சரீரத்துக்குள்ள இணைந்து கொள்ளும். உண்மையில் மரித்து போன ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் ஆண்டவரோட கூட பூமிக்கு அண்மையில் வந்து மகிமையான சரீரத்தோடு இணைந்து கொள்ளும். அப்பொழுது விசுவாசி முழுமை அடைந்து விடுவான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சரீரம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவோடைய ஆவியும் ஆத்துமாவுமாயிருந்த விசுவாசி அந்த காலம் வந்தவுடனே இயேசு கிறிஸ்துவோட அந்த ஆவியும் ஆத்துமாவும் வந்து தேவனால கொடுக்கப்படுகிற மகிமையான சரீரத்துக்குள்ளே அவன் புகுந்து முழுமை அடைவான் என்ற உண்மை இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கவனமாக பார்த்து 1 தெசலோனிக்கேயர் 4:15. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. அப்போ கிறிஸ்தவர்களுடைய உயிர்த்தெழுதல் வந்து கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்களுடைய உயிர்த்தெழுதலை பற்றிய உபதேசம் அது கர்த்தருடைய வார்த்தை என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் மிகுந்த கவனம் அதற்கு செலுத்த வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. அப்போ கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். என்ன மாதிரி என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நானும் என்னோடு சம்பந்தப்பட்ட சகல ஊழியர்களும் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம். அப்போ 2 விதமான மனுஷர்களை காணக்கூடியதாக இருக்கு. ஒன்று கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள மரித்திருக்கிற ஜனங்கள், அவர்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் பரலோகத்துக்கு சென்று இயேசுவோடு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருடைய வருகையை பார்த்து கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உயிரோடு இருக்கும் நமக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அப்போ கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள மரித்து போனவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள உயிரோடு இருப்பவர்கள் அவர்களை முந்திக் கொள்கிறதல்ல. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வார்கள். அதற்கு பிறகு கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருப்பவர்கள் நம்ம போன்ற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அப்போ நித்திரை அடைந்தவர்களுக்கு மரித்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அவர்கள் முதலாவதாக மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொண்டு முழுமை அடைவார்கள். நாங்கள் அதற்கு பின்பு மகிமையான சரீரத்தை பெற்று முழுமை அடைவோம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும்.
அப்போ வரப்போகிற அடுத்த சம்பவம் இது. அதற்காக தயாராக இருக்க வேண்டியதே தவிர அந்தி கிறிஸ்து வந்துட்டான், உபத்திரவ காலம் வந்துவிட்டது, 5ஆம் முத்திரை உடைக்க, இந்த கதைகள் எல்லாவற்றையும் 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 முற்று முழுதுமாக நிர்மூலமாக்குறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். அப்போ ஆரவாரத்தோடு அந்த நாள் உயிர்த்தெழுதல் நாள், மனுஷனுக்கு கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவனுக்கும் கிறிஸ்துவுக்குள்ள உயிரோடு இருப்பவனுக்கும் உயிர்த்தெழுதல் நாள் வரும் பொழுது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். அப்போஸ்தலர் 1:11 தேவதூதர்களால் பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த உன்னதத்துக்கேறின அந்த இயேசுவை பற்றி இங்கு குறிப்பிடப்படுகிறது. அப்போ அவர் என்ன மாதிரி வருகிறார் என்று சொன்னால், ஆரவாரத்தோடு வாரார், சந்தோஷத்தோடு வாரார், தம்முடைய மணவாட்டியை அழைத்து கொண்டு போவதற்காக வருகிறார். அப்போ ஆரவாரத்தோடு வந்து பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். அப்போ பிரதான தூதன் ஆரென்று சொன்னால் மீகாவேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒருவனே பிரதான தூதன் என யூதா 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன மாதிரி அவர் வருகிறார் என்று சொன்னால், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும், ட்ரம்பட். அப்போ தேவ எக்காலத்தை தேவன் ஊதுவார், அவரே ஊதுவார் என்று இங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் எக்காலம் அவருடையதே ஆனபடியால் யார் ஊதினாலும் அவரே அதற்கு உத்தரவை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தர் தன்னுடைய மணவாட்டியாகிய கிறிஸ்தவனை அழைத்து கொண்டு போக ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ என்ன சொல்லப்படுது? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதற்கு, அதாவது இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள பங்கு பெற்றுவதற்கு தேவையான தராதரம் என்ன? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். இதை பற்றியே நான் தொடர்ச்சியாக கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தேன். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியது, கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவனாக இருந்தால் என்ன, கிறிஸ்துவுக்குள்ள உயிர் தெழுந்தவனாக இருந்தால் என்ன, தேவையானது அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இல்லை என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவன் இல்லை. அப்போ இதனுடைய பொருள் என்ன? மறுபிறப்பு பெற்ற எல்லா விசுவாசிகளும் நிச்சயமாக உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றுவார்கள். அப்போ யோவான் 3:3 3:5 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உயிர்த்தெழுதலுக்கு தேவையான தராதரம் என்ன? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், மறுபிறப்பு பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 17ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு. அப்போ ஆகாயத்தில் என்பது தாழ்ந்த சூழ்நிலையை சொல்லப்படுகிறது. பூமியிலிருந்து 6000 அடிக்கு மேல் என்று பொருள்படும். அப்போ கர்த்தர் பூமியிலிருந்து 6000 அடி உயரத்தில் வந்து நிற்பார். சில வேளைகளில் எல்லா பரிசுத்தவான்களையும் சந்திப்பதற்காக அவர் 6000 அடிக்கு கீழே வரக்கூடிய சாத்தியக்கூறும் நிச்சயமாக உண்டு. என்றால் பரிசுத்தவான்களை போக விடாமல் சாத்தான் பல்வேறு தடையை ஏற்படுத்தலாம் என்பதற்காகவே 6000 அடிக்கு கீழேயும் அவர் வரக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு. நேரம் சமீபமாகிவிட்டது. இதை பற்றி இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தர்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.